எல்லா புகழும் பிஸ்மில்லாஹிர் இறைவனை ரஹ்மானிர் ரஹீம். பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்ல இந்த அரபினுடைய குறித்தாகட்டும் வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அவருடைய மூலத்தை சாந்தியும் வாசிக்கிறேன், நீங்க அதை சமாதானமும் கவனிங்க. இறுதி தூதர் யா முஹம்மது ஹய்யூ முஸ்தபா யா ஸல்லல்லாஹு அலைஹி கய்யூம் வஸல்லம் அவர்கள் மீதும் பிரஹ்மதிக அஸ்தகீஸு அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படி பின்பற்றி வந்த வஸ்லிஹ் லி சத்திய சஹாபாக்கள், ஷஅனி தாபியீன்கள், ஷஅனி தபஉ குல்லுஹு தாபியீன்கள், வலா இமாம்கள், தகில்னி குறிப்பாக இலா நஃப்ஸி தர்ஃபத வகுப்பில் கலந்து ஐனின். கொண்டிருக்கக்கூடிய இங்க ஐனின்ங்கிற வார்த்தை மட்டும் நம் எடுத்து அனைவர்கள் சேர்த்துக்கணும், மீதும் ஓகேவா? என்னுடைய சாந்தியும் இதுல சமாதானமும் தர்ஃபத்தன் இருக்கு இல்லையா, என்று நிலவட்டுமாக. தர்ஃபத ஐனின் ஐனின் அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால நாம் வாரந்தோறும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பற்றி துவானுடைய பொருள் என்ன கற்றுக்கொள்வதற்காக அப்படின்னு சொன்னா, வேண்டி இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். யா ஹை அல்ஹம்துலில்லாஹ். உயிருள்ளவனே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வாரத்தினுடைய அக்கீதானுடைய பாடமாக நாம் கடந்த வாரத்தில் சொன்னது போல யா ஹய்யூ அப்படின்னா உயிருள்ளவனே, நித்திய ஜீவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். யா கையும் நிலைத்திருக்கக்கூடியவன். நம்ம ஆயத்துல் குர்சியோட நீங்க என்ன செய்யலாம், இந்த வார்த்தைகளை கவனிக்கலாம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கையும், உயிருள்ளவன், நித்திய ஜீவன், கடந்த வாரத்தில் சொன்னது போல கையும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுப்பாங்க, தௌஹீதுல் கூட என்ன செய்யலாம், வைக்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய நித்திய ஜீவனே, நிலைத்திருக்கக்கூடியவனே, அல்லாஹ்வுடைய பேரில் அருளை கொண்டு அஸ்தகீசு நான் உதவி தேடுகிறேன். அதே நேரத்தில் உன் அருளை கொண்டு உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் என்னென்ன நம்புகிற விஷயத்தில் யாரெல்லாம் இதுல மாறு செய்தார்கள், அவர்களை இமாம்கள் எப்படி அடையாளப்படுத்தினாங்க, அவர்களை பற்றி சுருக்கமான முறையில் நம்ம என்ன செய்வோம் பார்க்கவும் என்று சொல்லியிருந்தேன் நான். அதன் அடிப்படையில இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் குறித்தான ஒரு சில பாடங்களை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த விஷயத்துல மாறுபட்டு இருக்கிறாங்க, அவர்களை எப்படி சமூகத்துல அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க இமாம்கள், அவருடைய பெயர்கள் என்ன, அவங்க எதை கொண்டு இதுல மாறுபட்டு இருக்கிறாங்க என்பதை பற்றியான ஒரு படத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம நிச்சயம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது விஷயம், நாம் நிலைத்திருக்கக்கூடியவனே, குறிப்பாக மூன்றாவது அம்சமாக இருக்கிற அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். எப்படி நாம் அதை ஒருமைப்படுத்த வேண்டும், எப்படி நம்ப வேண்டும் என்ற பாடத்தை கடந்த 2 வகுப்புகளும் படித்திருந்தோம். என்னுடைய சுருக்கமான முறையில சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்களும் அழகிய பண்புகளும் எல்லா காரியங்களும் எல்லா காரியங்களும் அதில் அவனை மட்டும் என்ன செய்ய வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும். அது அவனை மட்டுமே அழைத்து என்ன செய்யும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னுடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய பெயர்களை குறித்து காரியம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கிறது, அவற்றை கொண்டு அவனை அழைக்க வேண்டும். அது அவனுடைய காரியங்கள் அனைத்து நினைச்சு சீர்படுத்துவாயாக. அவனை மட்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏன் நம்ம இந்த பாடத்தை இன்னும் விரிவாக விட்டு விடாது. இல நஃப்ஸி, என்னை என்னுடைய ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை இந்த விஷயத்தில் தான் நிறைய வழிகட்ட பிரிவுகள் என்ன செஞ்சாங்க உருவான. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் நம்புகிற விஷயத்தில் நேரத்தில் கூட அதை எப்படி நம்ப வேண்டுங்கிற விஷயத்துல நேரத்தில் அவங்க தங்களை என்னை என்னுடைய பொறுப்பில் எப்படி அமைச்சுக்கிட்டாங்க. விட்டு விடாது. பாருங்க எவ்வளவு அழகான துவா பாருங்க. இந்த பகுதியில ஷிர்க்குங்கிற ஒரு விஷயமே அல்லாஹ்வோட நம்ம இருக்கணும், பார்த்தும் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கணும். அதே போல இந்த பகுதியில தான் அதிகமான வழிகட்ட கூட்டங்கள் என்ன செஞ்சிச்சு உருவான வரலாறு தான் இந்த துவாவை. அதனாலதான் நம்ம இந்த பகுதியை கொஞ்சம் விளக்கமாவே படிக்கிறோம். ஏனைய பகுதிகளை காட்டிலும் இந்த பகுதியில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனப்பாடம் பண்ணணும். இந்த பகுதியில நிறைய பிரிவுகள் வச்சிருக்காங்க, உருவாயிருக்காங்க. சுருக்க சின்ன எப்படி உருவானாங்க, என்ன மாதிரி இதுல அர்த்தத்தோட நான் படிக்கிறேன்.
அதை ஏன் நம்ம இப்ப படிக்கிறோம், என்ன காரணத்துக்கு இப்ப படிக்கிறோம் சொன்னா நமக்கு தெரியாது. நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த சிந்தனையுடையவர்களாக இருக்கிறார்களா என்ற அடையாளம் காண்பதற்காக இந்த பாடத்தை நம்ம விரிவா படிக்கிறோம். திரும்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது இது நம்ம ஏன் இவ்வளவு தெளிவா திரும்ப திரும்ப படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சிந்தனை இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தார்களுடைய பிரிவுகளை பற்றி சொல்லும் பொழுது எதை எதை வைத்து அல்லாஹ்வுடைய பண்புகளையும் பெயர்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, நிராகரிச்சாங்க, எப்படி அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, எப்படி அதை மறுத்தாங்க என்பதை படிக்கிற பொழுது அதே சிந்தனையுடைய மக்கள் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நம்முடைய பகுதியில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவர்களை விட்டு நாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடத்தை நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் விரிவாக தெளிவாக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். வெறுமனையாக பாடங்களை படிச்சுட்டு போறதல்ல. ஏன்னா இது முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள ஷிர்க்குங்கிற ஒரு பகுதியும், இஸ்லாமிய சமூகத்துல பித்அத்துங்கிற ஒரு வழிகேடும் உருவான ஒரு பாட்டு இந்த தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத் தான். அதனாலதான் இதை நம்ம திரும்ப 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 நினைச்சு நம்ம படிக்கணும். இது சரியாக ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், விளங்கி இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல மாறுபட்டு இருந்தாலோ அல்லது நம்ப வேண்டிய முறைப்படி நம்பாமலோ அல்லது அதுக்கு அதை எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறைப்படி ஏற்றுக்கொள்ளாமலோ அதை இருந்தாங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, இந்த சிந்தனை உடையவர்களாக எப்படி இந்த இஸ்லாம் சமூகத்துல வழிகட்ட பிரிவுகள் சொல்லி அடையாளம் காணப்பட்டாங்களோ அந்த அந்த சிந்தனை உடையவர்களாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த பாடத்தை நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் தெளிவாக படிக்க இருக்கோம். அப்போ தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்களும் பண்புகளும் அவனுக்கு உரித்தானது. அதில் அவனை மட்டும் ஒருமைப்படுத்த வேண்டும். அவனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை அப்படியே நம்ம நினைச்சு ஏற்று நடக்க வேண்டும். அதுல மாற்று விளக்கங்களோ மாற்று உதாரணங்களோ அதுக்கு ஒப்பீடோ நினைச்சு ஓமானு நினைச்ச கூடாது, கூறக்கூடாதுங்கிறது நம்ம நினைச்சோம். கடந்த வகுப்புல படிச்சிருக்கோம். பண்புகள் விஷயத்துல அப்படித்தான். பண்புகளை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம பெயரு பண்பு நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல பண்புகள் இருக்கும். அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல என்ன இருக்கும், பண்பு இருக்கும். அர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னா அளவற்ற அருளாளன், அது அப்ப அவனுக்குள்ள ஒரு பண்பு பெயரு அர் ரஹ்மான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களில் பண்புகள் இருக்கும். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய பெயரை தவிர்த்து சில இடங்கள்ல பண்புகளை மட்டும் அல்லாஹ் சொல்லுவான். வித்தியாசம் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதை கொண்டு அல்லாஹ்வை அழைக்கலாம். ஆனா பெயர் அல்லாம சில இடங்கள் அல்லாஹ் தஆலா பண்புகளை மட்டும் பேசுவான். அந்த பண்புகளை குறித்து பண்புகளை வைத்து அல்லாஹ் அழைக்க கூடாது. அது பண்பாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இது தௌஹீதுல் அஸ்மாயில வசிஃபாத்துல படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதுன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. கிளாஸ் ஆன் பண்ணிட்டு எங்கேயும் போயிட்டீங்க? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ் கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்குது. அதனாலதான் நம்ம இடையில கொஞ்சம் கேட்டுக்கிறோம். நம்ம கிளாஸ்ல நிறைய மாணவிகள் நினைச்சிருக்கிறீங்க, கலந்துருக்கிறீங்க. நீங்க நான் கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரியான இது சொல்லும் பொழுது நீங்க ஆக்டிவா இருக்கீங்கிறத எனக்கு நினைச்சு மெசேஜ்ல போட்டுருங்க. ஓகேவா? அப்போ அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நினைச்சா சொல்லி காட்டுகிறான். அதை கொண்டு அல்லாஹ்வை அழைப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களுக்கு பின்னாடி பண்புகள் இருக்கும். 99 பேர் இருக்குன்னா 99 பேருக்கு பின்னாடி என்ன இருக்கும், 99 பண்புகளும் இருக்கும். அதே நேரத்துல பெயர்கள் அல்லாத பண்புகளை மட்டும் குர்ஆனிலும் ஹதீஸ்ல என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். குர்ஆனிலும் ஹதீஸ்ல என்ன செய்யப்பட்டிருக்கும், வெறும் பண்புகளை மட்டும் அல்லாஹ் தஆலா பேசியிருப்பான். அப்ப அந்த பண்புகளை குறித்து பேசும் பொழுது அந்த பண்புகள் என்ன செய்யக்கூடாது, பெயர் எடுக்கக்கூடாது. நல்ல விளைவிக்கோங்க. பெயர்கள்ல பண்பு இருக்கும். ஆனா பண்புகள் என்ன எடுக்கக்கூடாது, பெயர்களை எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான் இல்லையா, யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ துக்குர். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெண் குழந்தையை கொடுக்கிறான், தன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பண்பை குறித்து பேசுகிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸ். யஹபனா அளிக்கக்கூடியவன். எது குழந்தை பாக்கியம் அளிக்கக்கூடியவன். அப்ப இங்க பண்பை குறித்து அல்லாஹ் பேசுவதனால இது பண்பாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஓகேவா? பண்பாக தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது, பேராக எடுக்கக்கூடாது. அது எப்படி வருதோ அப்படியே நம்ம எடுக்கணும். எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுகிறானோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல
இன்னொரு இடத்துல பாருங்களேன், ஒயம் குரு ஒயம் குருல்லா ஒல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். ஒல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களுக்கு மேல யார் தான்? அல்லாஹ் தான் சூழ்ச்சியாளன் அப்படிங்கிற. அப்ப இங்கேயும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பண்பை குறித்து பேசுகிறான், பெயர் அல்ல. அப்ப இந்த 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 பாடம் என்ன? இதோட தலைப்பு என்னன்னா, பண்புகள் இருந்து என்ன செய்யக்கூடாது? பெயர் எடுக்கக்கூடாது. பெயர்களிலிருந்து பண்பு எடுக்கலாம். பண்புகள் என்ன இருக்கக்கூடாது? பெயர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்துல நம்ம என்ன செய்யணும்? படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. அது எப்படி வருகிறதோ, பண்புகள் சம்பந்தப்பட்ட வசனங்களாக இருக்கட்டும், பண்புகள் சம்பந்தப்பட்ட ஹதீசுகளாக இருக்கட்டும், எப்படி வருகிறதோ அதை அப்படியே எடுக்கணும். அதுல என்ன செய்யக்கூடாது? மாற்று விளக்குகள் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஒருவேளை இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற சிந்தனைக்கு போகவே கூடாது. அப்படியே அதை ஏற்று நடக்க வேண்டும். இது தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்துல படிக்க வேண்டிய ஒரு பாடம். அடுத்து என்ன அப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தா இருக்கட்டும், அஸ்மாவா இருக்கட்டும், அது எல்லாமே பரிபூரணத்தன்மை உடையவன் அவன். அதுல கமால் பூரணத்தன்மை உடையவனாக இருக்கிறான். பூரணத்தன்மை அதுல வந்து நினைச்சிருக்கிறான், குறைவு கிடையாது, குறை கிடையாது, குறைவுல குறை கிடையாது. ஓகே, பலகீனங்களோ, குழந்தையோ, மனைவியோ, அதே மாதிரி பசியோ, தாகமோ, துக்கமோ, தூக்கமோ எதுவுமே கிடையாது. மறதியோ, மரணமோ எதுவுமே கிடையாது. அவன் அனைத்திலும் பரிபூரண தன்மை உடையவனாக இருக்கிறான். பண்புகள் விஷயத்துல இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்துல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு பண்பை பற்றி பேசுகிறான் அல்லது ஒரு பெயரை பற்றி பேசுகிறான். அது ஒரு அஸ்மாவையோ அல்லது ஒரு சிஃபத்தையோ பத்தி குர்ஆன்லயே ஹதீஸ்ல பேசுறான்னு சொன்னா, அதுல உள்ளடக்கி இருக்கக்கூடிய எல்லா கருத்தையும் அப்படி நம்ம நினைச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 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 பேரை சொல்றான் அல்லது ஒரு பண்பை சொல்றான்னா, அதுல உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் நம்ம என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல எந்த ஒரு என்ன செய்யக்கூடாது? குறைகளோ என்ன செய்யக்கூடாது? காணக்கூடாது. அதுல இருக்கிறத நம்பவும் கூடாது. அப்ப இது வந்து தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்துல படிக்க வேண்டிய ஒரு பாடங்கிறதுல நம்ம என்ன செஞ்சோம்? சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல இந்த தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்துடைய பகுதியை வந்து எந்தெந்த கூட்டத்தார்கள் வந்து நிராகரிச்சாங்க, எதை காரணமாக சொல்லி நிராகரிச்சாங்க, அது ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்கள விரிவாக நினைச்ச முடியாது, படிக்க முடியாது. அதுக்கு தனி ஒரு பாடத்திட்டத்தை நம்ம வகுப்புல நினைச்ச முடியும், கொடுக்க முடியும். வழிகாட்ட பிரிவுகள்னு சொல்லி ஒரு தனி ஒரு பாட வகுப்பு நம்ம ஏற்படுத்தினாதான் ஒவ்வொரு பிரிவுகளை பத்தி நம்ம விரிவாக படிக்க முடியும். ஆனா நம்முடைய அக்கீதாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல தௌஹீதுல் அஸ்மாஇ சிஃபாத்துல யாரெல்லாம் வந்து மாறுபட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த விஷயத்துல வந்து மாற்று விளக்கம் கொடுத்து இஸ்லாத்தினுடைய வழிகட்ட பிரிவுகளாக மாறினாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்க அந்த அந்த பிரிவுகளை குறித்தான ஒரு சுருக்கமான ஒரு விரிவுரை மட்டும் அடிச்சு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஓகேவா? முதலாவது பித்ஆத்தினுடைய அடிப்படை கூட்டம். முதலாக இந்த இஸ்லாமிய சமூகத்துல வழிகேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுல அடிப்படை கூட்டம் யார் அப்படின்னு சொன்னா ஒரு 4 கூட்டத்தை சொல்லுவாங்க. இஸ்லாமிய சமூகத்துல வழிகேடுங்கிற ஒரு இதை கொண்டு வந்தது ஒரு நாலு கூட்டம் தான். இவங்க தான் முதன்மையானவங்க. அவங்களை எப்படி அடையாளப்படுத்தணும்? உசூலுல் பிதா அர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ஆத்தினுடைய அடிப்படைவாதிகள் இவங்க எல்லாம், அடிப்படை குழுக்கள். பித்ஆத்தினுடைய அடிப்படை குழுக்கள் இவங்க. யார் அவங்க? ஒன்று ராஃபிலாக்கள், இன்னொன்று ஹவாரிஜிகள், இன்னொன்னு கதிரியாக்கள், இன்னொன்னு முர்ஜியாக்கள். ஓகேவா? ஒன்று ராஃபிலாக்கள், இன்னொன்னு ஹவாரிஜிகள், 3 கதிரியாக்கள், 4 வந்து முர்ஜியாக்கள். ஓகேவா? முர்ஜியாக்கள். இவங்க தான் வந்து இந்த பித்ஆத்தினுடைய அடிப்படை குழு. இன்னைக்கு வந்து சமூகத்துல மிகப்பெரிய ஒரு வழிகேடு உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க தான் அதுக்கு அடிப்படை காரணம். இவங்களை வச்சுதான் பல பிரிவுகள் என்ன செஞ்சாங்க? உருவானாங்க. சரி, இப்ப நம்முடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள் பண்புகள் விஷயத்துல யாரெல்லாம் வந்து மாறுபட்டு இருந்தாங்க, அவர்களை எப்படி இமாம்கள் வந்து அடையாளப்படுத்தினாங்க, அந்த கூட்டம் எல்லாம் யாரு அப்படி சொல்லி பார்த்தா ஒரு 8 கூட்டத்துக்கிட்ட நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம்.
ஒரு 8 பேர் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துடைய விஷயத்துல விளையாண்டு இருக்கிறாங்க, எப்படி அதை சமூகத்துல அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க, அவங்களை இமாம்கள் எப்படிலாம் அடையாளப்படுத்தினாங்கிறது நம்ம என்ன செய்யும் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா முஅத்தஸிலாக்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முஅத்தஸிலாக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த வகுப்புல கூட உங்களுக்கு நான் நினைவுபடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். முஅத்தஸிலாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அறிவுக்கு என்ன செஞ்சாங்க, பகுத்தறிவுக்கு என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. குர்ஆனுடைய வசனத்துக்கு, ஹதீஸுக்கு என்ன செஞ்சாங்க, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதை என்ன செஞ்சாங்க, மாற்று விளக்கம் கொடுத்து மறுக்க முற்பட்டாங்க. அதனால இவங்க இந்த முஅத்தஸிலாக்களை தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இவங்க வந்து எப்படி அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல எப்படி மாறுபட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா பண்புகளுங்கிற விஷயத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது முஅத்தஸிலாக்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா பண்புகள் விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பண்புகள் இல்ல அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிருவாங்க இவங்க. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவங்க. 2வது வந்து ஜஹ்மியாக்கள். ஜஹ்மியாக்கள் வந்து இவர்கள் அப்ப சொல்லக்கூடிய ஆனா இந்த பிரிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். ஓகே, இவங்க தோற்றம் எதனால தோன்றுனாங்க, எப்படி அவங்க வந்தாங்க, அதெல்லாம் விரிவான வரலாறு. அதெல்லாம் இந்த நேரத்துல நம்ம நினைச்சு படிக்க முடியாது. நம்ம சுருக்கமான முறையில இவங்களை அந்த அடையாளப்படுத்துகிறோம். ஓகே, இந்த சிந்தனை உடையவர்கள் வந்து எப்படி அந்த பகுத்தறிவு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஒரு குர்ஆன் வசனத்துல நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வை பற்றி எப்படி வந்திருக்கிறதோ அப்படி நம்புறதுதான் சரியான அக்கீதா. அதான் சலஃபினுடைய கொள்கை. ஓகேவா? சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ்வை பத்தி சஹாபாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ, எப்படி சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்களோ, அதே அடிப்படை நம்பிக்கைக்குள்ளதான் சரியான அக்கீதா. அதுல வந்து என்ன செய்யக்கூடாது, அறிவை முற்படுத்தக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படி சொன்னா, இந்த பிலாசபர் சொல்லுவாங்க இல்லையா, தத்துவவாதிகள் இவங்கெல்லாம். அதாவது முன்னாடி இருக்கக்கூடியவங்க, முன்னாடி இருந்தவங்க சஹாபாக்கள் எல்லாம் அறிவியலிகள் என்றும் இவர்கள் மட்டும்தான் அறிவாளிகள் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பின்னாடி வரக்கூடியவங்களை வந்து எப்படி சொல்றது, பிற்காலத்துல யார் வர்றாங்களோ பிற்காலத்தவர்களுடைய வழிமுறைதான் அறிவார்ந்ததென்றும் நுட்பமானதும் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதாவது சஹாபாக்களையோ சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க பெரிதாக நினைச்சு மதிக்க மாட்டாங்க. அப்ப இவங்களாகவே தங்களை ஞானிகளாக சொல்லிக் கொள்வாங்க. தங்களுடைய அறிவுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே நினைச்சு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படித்தான் அந்த முஅத்தஸிலாக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி ஒரு இது வச்சாங்க. முஅத்தஸிலாக்கள் நம்ம அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய காலத்துல என்ன மாதிரியான இதை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சோம், கடந்த வகுப்புல படிச்சிருந்தோம். அதே போல ஜஹ்மியாக்கள், இந்த ஜஹ்மியாக்களும் பாருங்களேன், இவங்க எல்லாமே அல்லாஹ் உண்டுதான், அல்லாஹ் தான் எல்லாமே விஷயத்த நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா எதுல மாறுறாங்கன்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல. நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய பேரோ பண்போ ஏதாவது ஒரு விஷயத்த ஒருவர் நிராகரிச்சுட்டாரு சொன்னா அவர் அல்லாஹ்வை நிராகரித்தது மாதிரி நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வுக்கு அது இல்ல, அப்ப அவர் அல்லாஹ்வை சரியாக என்ன செய்யல, நம்பல. அப்ப அல்லாஹ் இருக்குன்னு சொன்னா அந்த அந்த கொள்கை சரியானதா கிடையாது. அப்ப இந்த முஅத்தஸிலாக்களும் ஜஹ்மியாக்களும் அல்லாஹ் இருக்கிற நம்புறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல எப்படி மாறுபடுறாங்க பாருங்க. ஆனால் அவனுக்கு பெயரோ பண்போ இல்லை. இது ஜஹ்மியாக்களுடைய கொள்கை. அல்லாஹ் இருக்கிற நம்புறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பெயரோ பண்போ இல்லை என்பது இந்த ஜஹ்மியாக்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம சரியான அக்கீதால இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்ல சொன்னானோ அது எப்படி சஹாபாக்கள் கேட்டு பின்பற்றினார்களோ, அவர்களுக்கு பின்னாடி நேர்வழி பெற்றவர்கள் எப்படி அந்த விஷயத்தை பின்பற்றி கொண்டு வந்தார்களோ
அந்த கொள்கையை ஏற்று நடப்பதான் சரியான அக்கீதா. அதான் மன்ஹஜ்னுடைய சலஃப். ஓகேவா? சலஃபுடைய கொள்கை. இது அல்லாத இந்த விஷயத்துல சிலதை ஏற்று சிலதை மறுத்தாங்கன்னு சொன்னா அது இந்த மாதிரியான வழிகட்ட கூட்டத்தார்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஓகேவா? இப்ப பாருங்களேன், ஜஹமியாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் இருக்க நம்புறாங்க. ஆனா என்ன, அல்லாஹ்வுக்கு பெயரோ பண்போ இல்லை என்று நினைச்சுறாங்க, இது சொல்றாங்க. இது இவங்களுடைய கொள்கை. ஓகேவா? அப்ப அல்லாஹ்வுக்கு பெயரோ பண்போ இல்லைன்னு சொன்னா யார் நிராகரிக்க, அல்லாஹ்வை சரியாக நம்பிக்கை கொள்ளாம அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்கிறது அர்த்தம். அடுத்து மூன்றாவது பாருங்களேன், அஷ்ரியாக்கள். அஷ்ரியாக்கள் அப்படி சொன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அல்லாஹ்வுடைய பெயரை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன செய்வாங்க, சில பண்புகளை ஏற்று சில பண்புகள் என்ன செய்வாங்க, மறுப்பாங்க. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் கடந்த ஒரு சில வகுப்புகளை சொல்லியிருந்தேன். சில பண்புகளை ஏற்று சில பண்புகள் என்ன செய்வாங்க, மறுப்பாங்கன்னு சொன்னா இல்லையா? அந்த கூட்டம் யார் அப்படின்னு சொன்னா இந்த அஷ்ரியாக்கள். இவங்களை அஷ்அரியாக்கள் சொல்லுவாங்க. இந்த அஷ்அரியாக்கள் யார் அப்படி சொன்னா, அல்லாஹ்வின் பண்புகள்ல 7 பண்புகளை மட்டும் என்ன செய்வாங்க, உறுதிப்படுத்துவாங்க. அது என்ன? உயிரோடு உள்ளவன், நாடுபவன், சக்தி உள்ளவன், அறிவுள்ளவன், செவிமடுக்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், பேசக்கூடியவன். இந்த பெயரு பண்பு இருக்கு இல்லையா, இதை மட்டும் என்ன செய்வாங்க, உறுதிப்படுத்துவாங்க. இது அல்லாத பண்புகளோ குரானிலோ ஹதீஸிலோ சொல்லப்பட்டது என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. இது இவங்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் அடையாளப்படுத்திக்கிறோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு அந்த கூட்டம் வந்து நம்ம 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 இருக்கக்கூடிய பகுதியிலேயோ இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. அந்த சிந்தனை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி யாரெல்லாம் பேசுறாங்களோ, அல்லாஹ்வுடைய பண்புகளை சில விஷயத்தை ஒருத்தர் மறுத்து பேசுற மாதிரி இருக்குது, அல்லது அதுக்கு ஏதாவது மாற்று விளக்கம் கொடுக்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறாரு சொன்னா நாம் அவரை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இவர்கள் இந்த சிந்தனை உடையவர்கள், இந்த கூட்டத்தினுடைய சிந்தனை உடையவர்கள் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். ஒன்று அவர்களை நாம் திருத்திக் கொள்வதற்கு அல்லது அவருக்கு சரியான அக்கீதாவை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், அல்லது அவர்களிடமிருந்து நாம் நினைச்சலாம் தவிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இதை நினைச்சு இருக்குங்கிறத நம்ம நினைச்சு தெளிவா படிக்கிறோம். ஓகேவா? அப்ப இவங்க அஷ்அரியாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, இவங்க அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை 7 பண்படிச்சு எடுப்பாங்க, மற்றதெல்லாம் என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்து 4வது யாருன்னா கராமிதான் சொல்லுவாங்க. இவங்களும் ஒரு வழிகட்ட கூட்டம் தான். இது கிளாஸ்ல இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாரும் எஸ்ன்னு போட்டு விடுங்க. 3 பேர் தான் கிளாஸ்ல இருக்காங்க நினைக்கிறேன். பாக்கி கிளாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 4. சரி, இதுல 4வது யாருன்னா கராமிதாக்கள் சொல்லுவாங்க. இவங்களும் ஒரு வழிகட்ட கூட்டம் தான் இவங்க. இவங்களோட இன்னொரு கூட்டத்தில் சேர்த்து சொல்லுவாங்க. நான் சொன்ன தத்துவியலாளர்கள் சொல்லக்கூடிய, அதாவது அறிவு மட்டும் முற்படுத்தக்கூடிய இவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, அல் ஃபலாசிஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா? அல் ஃபலாசிஃபான்னு சொன்னா தத்துவியலாளர்கள் சொல்லுவாங்க. இவங்களும் இந்த இதுல அடங்குவாங்க. கராமிதா மற்றும் தத்துவியலாளர்கள் வந்து அல்லாஹ் என்ற ஒருவன் இல்லை, அவனுக்கு பெயரும் பண்புகளும் இல்லை என்பது இவர்களுடைய கொள்கை. இது இப்படி சில கூட்டம் இருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் என்ற ஒருவனே இல்ல, அவனுக்கு பெயரும் பண்புகளுமே கிடையாது. இவங்க யாருன்னு இவங்க வந்து முழுசாவே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க. ஆனா இவங்க தங்களை சமூகத்தில் எப்படி அடையாளம் காட்டப்படுறாங்க, முஸ்லிம்களாகத்தான் என்ன செய்வாங்க, காட்டப்படுவாங்க. ஓகேவா? இவன் அல்லாவே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் அல்லாவுடைய பண்பு நிராகரிச்சா என்ன, அல்லாவுடைய பேர் நிராகரிச்சா என்ன? இவன் முழுசா என்ன செஞ்சிட்டான், அல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் இந்த கிரேக்க
இவங்கெல்லாம் வந்து இந்த கிரேக்க தர்க்கவியல் மேதைகளுடைய கருத்துக்களை என்ன செஞ்சாங்க, எடுத்து அதை மார்க்கத்தோட என்ன செஞ்சாங்க, இணைச்சாங்க. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, அறிவுபூர்வமான சிந்தனை ரீதியான ஒரு மார்க்கம் தானே. சில விஷயத்த அறிவுபூர்வமா நம்பணும், சில விஷயத்த அப்படியே நம்ம என்ன சேர்த்து நடக்கிறதுதான் மார்க்கம். ஆனா இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அறிவுபூர்வமாக அதை தத்துவ ரீதியாக என்ன செஞ்சாங்க, அதை வந்து அணுக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எதுக்கு? இது காரணம்னா கிரேக்கத்தினுடைய அந்த சிந்தனை எந்திரிச்சு இதுக்குள்ள கொண்டு வாங்க. அதனாலதான் அஹ்லு சுன்னானுடைய அறிஞர்கள் எல்லாம் இவங்களை எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னு சொன்னா ஜதலியூன் அப்படின்னாங்க, தர்க்கவியலாளர்கள் இவர்கள் எல்லாம். ஏன்னா இவங்க வந்து அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்கள் விஷயத்துல புலனுக்கு தென்படாத மறைவான நம்பிக்கை கோட்பாடுகள் நினைச்சாங்க ஒரு விவாத பொருளாக, அது மக்களுக்கு மத்தியில் நினைச்சாங்க அது இது இப்படி நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை விதைக்கக்கூடிய கூட்டம். அதனாலதான் என்ன செஞ்சாங்க, இவங்களை தத்துவவாதிகள் என்றும் தர்க்கவியல் என்றும் என்ன செஞ்சாங்க, அழைத்தாங்க அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் அறிஞர்கள் எல்லாருமே. அப்ப இவங்களும் அல்லாஹ்வுடைய சிஃபத்து அல்லாவே இந்த மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இவங்க. ஐந்தாவது யார் அப்படி சொன்னா முமஸ்ஸிலாக்கள் சொல்லுவாங்க. முமஸ்ஸிலாக்கள் அப்படி சொன்னா இவங்களும் அல்லாஹ்வுடைய பண்பு பெயர் விஷயத்துல மாறுபட்டவங்க. எப்படி பாருங்களேன், முமஸ்ஸிலாக்கள் அப்படி சொன்னா அல்லாவின் பெயர்கள் மற்றும் பண்புகளில் வரம்பு மீறியவர்கள் இவர்கள் எல்லாம். முமஸ்ஸிலாக்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் வரம்பு மீறியவர்கள் இவர்கள் எல்லாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பண்புகளை படைப்பினங்களின் பண்புகளுக்கு என்ன செஞ்சாங்க, ஒப்பாக்கினாங்க. பாருங்க எவ்வளவு விஷயம் பாருங்க. இன்னைக்கு அதே சிந்தனை தமிழ்நாட்டிலும் ஒரு சில ஆலிம்கள் பேசுவதை நான் பாக்குறோம். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார். எப்படி கேள்வி கேட்கிறாரு பாருங்க. நான் உங்களுக்கு உதாரணம் கொடுத்திருக்கிறேன். நம்ம ஒரு இடத்துல ஒரு சேர்ல உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த சேர்ல இருந்து காலி ஆயிட்டா நம்ம சேர்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டா அந்த சேரு காலியாகும். அதே போல அல்லாஹ் தஆலா 7வது வானத்திலிருந்து தஹஜ்ஜுடைய நேரத்துல முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான், இன்னும் அரிசி காலியாருன்னு சொல்லி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தமிழகத்துல பேசிய கூட்டங்களும் உண்டு. அப்ப அடையாளப்படுத்தணும் அந்த சிந்தனை. பாருங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு அது விதைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப யாரோட ஒப்பிடுறாங்க பாருங்க. அது யாருடைய கொள்கை? முமஸ்ஸிலாக்களுடைய கொள்கை. இவங்கெல்லாம் எங்க இருந்து வர்றாங்க? முஅத்தஸிலாக்களுடைய அந்த சிந்தனையிலிருந்து வெளிவந்த கூட்டம் இவங்க எல்லாருமே. இந்த முமஸ்ஸிலாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் பெயர்கள் மற்றும் பண்புகளில் வரம்பு மீறியவர்கள் இவர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் பண்புகளை படைப்பினங்களின் பண்புகளுக்கு என்ன செஞ்சாங்க, ஒப்பாக்கினார்கள். யாரு? இந்த முமஸ்ஸிலாக்கள். அதே போல முஅத்திலாக்கள் இருக்கிறாங்க. முஅத்திலாக்கள் ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களுக்கும் முமஸ்ஸிலாக்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க வந்து அல்லாஹ்வுடைய பண்பை வந்து மனிதர்களுக்கு படைப்பினங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஒப்பிட்டுருவாங்க. ஆனா இவங்க அல்லாஹ்வுக்கு பண்பே கிடையாதுன்னு நினைச்சிருவாங்க, நிராகரிச்சிருவாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? அது காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு பண்புகளை நாம் உறுதிப்படுத்தினால் அப்பண்புகள் படைப்பினங்களின் பண்புகளுக்கு ஒப்பாகி விடும் அப்படிங்கிறாங்க. அறிவு பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க. எப்படி அல்லாஹ்வுக்குள்ள பண்புகளை நாம் உறுதிப்படுத்தினால் அந்த பண்புகள் படைப்பினங்களின் பண்புகளுக்கு ஒப்பாகிவிடும் என்ற காரணத்தினால அல்லாஹ்வுக்கு எந்த பண்புமே கிடையாதுன்னு நினைச்சிடுறாங்க. இவங்க சொல்லிடுறாங்க. நம்ம படிச்சோமா இல்லையா? ஏன்னா குர்ஆனுடைய வசனம் இதுக்கு இங்க எதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉன் பஸீர். நான் படிச்சோமா இல்லையா? அவனை போன்ற எதுவுமே இல்ல. அப்ப பண்பு இருக்குன்னு சொல்றான். பண்பு என்னென்ன பண்பு இருக்குது? நான் படிச்சேன். அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, முகம் இருக்கிறது, கால் இருக்கிறது. படிச்சோமா இல்லையா? அல்லாஹ் சிரிக்கிறான். அப்ப இது மனுஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்குல்ல, மனுஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு அடையாளம் இருக்குல்ல, இதை வச்சு என்ன செஞ்சுறாங்க, அல்லாஹ்வுக்கு பண்பை நிராகரிச்சிடறாங்க. நம்ம எப்படி நம்பணும்? அல்லாஹ்வுக்கு அஹ்லு சுன்னானுடைய அக்கீதா என்ன? அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா கை இருக்கு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னா முகம் இருக்கு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ் சிரிக்கிறான்னா சிரிக்கிறான், அவ்வளவுதான். அல்லாஹ் பார்க்கிறான்னா பார்க்கிறான், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு கால் இருக்குன்னு சொன்னா கால் இருக்கு, அவ்வளவுதான். அப்படி ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். அதுல என்ன செய்யக்கூடாது? அது எப்படி மனுஷன் அந்த மாதிரி சிந்தனைக்கு போகக்கூடாது. ஆனா இவங்க இத காரணமா காட்டி என்ன செஞ்சிடறாங்க, அல்லாஹ்வுக்கு பண்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு அது படைப்பில் கூட ஒப்பாக்கிடும். அதனால அல்லாஹ்வுக்கு பண்பே கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க, நிராகரித்து விடுகிறார்கள் இவர்கள்.
அதே மாதிரி 7வது கூட்டம் யார் அப்படி சொன்னா முஃபவ்விதாக்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். முஃபவ்விதாக்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இவங்க யார் அப்படின்னா அல்லாவின் பண்புகளை அறிவிக்கக்கூடிய பெயர்களை இவர்கள் உறுதிப்படுத்தினர். அதன் கருத்து அல்லாவுக்கு மாத்திரமே தெரியும் என இவர்கள் கூறினார்கள். இது மட்டும் கொஞ்சம் வச்சுக்குவாங்க. இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நடத்துறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து யார் அப்படி சொன்னா 8வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. மாத்துருதியாக்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். தியாக்கள் சொல்லி ஒரு கூட்டம். மாதுரியாக்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இவங்க. நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குரூப்ல நினைச்சது உங்களுக்கு நான் மெசேஜ் நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? என்கிட்ட அது டெக்ஸ்டா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக நினைச்சேன் உங்களுக்கு நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் உங்களுக்கு கரெக்ஷன் பார்த்து உங்களுக்கு நினைச்சிடறேன் உங்களுக்கு நான் போட்டு விட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இவங்க யார் அப்படி சொன்னா இந்த மாத்துரியாக்கள் யார் அப்படி சொன்னா இவர்களும் அஷ்ரியாக்களை போல 7 பண்புகள் என்ன செய்வாங்க எடுப்பாங்க. அதுல 7 பண்புகளோடு ஒரே ஒரு பண்பு மட்டும் அதிகப்படுத்துறாங்க. எப்படி அஷ்அரியாக்கள் 7 பண்புகளை மட்டும் நம்புறாங்களோ இவங்க என்ன செய்றாங்க 8 பண்புகள் நம்புறாங்க. அவ்வளவுதான். 8 பண்புகள் அடுத்து வரக்கூடிய எந்த பண்பை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 7 பண்பை ஏற்றுக்கொள்றாங்கன்னு அஷரியாக்கள். இவங்க அந்த 7ஓட ஒரு பண்பு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு 8 ஆக்கி என்ன செய்யறாங்க 8க்கு பிறகு என்ன பண்பு சொல்லப்பட்டாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம் நினைச்சாங்க இவங்க இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் யார் அப்படி சொன்னா இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துடைய விஷயத்துல மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லி இஸ்லாத்துக்கு வெளியே போன வழிகட்ட கூட்டம் என்ன செஞ்சாங்க அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க எதை எப்படி சொல்றாங்க அப்படி சொன்னா இவங்க அதை மறுத்ததோடு மட்டுமல்லாம இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம்னா அவர்கள் தான் எப்படிப்பட்டவங்க அதை அவர்களுடைய அந்த கொள்கை அவர்கள் தான் பொக்கமா ஞானிகள் என்றும் தங்களை பெரிய ஒரு அறிவுஜீவிகள் என்று அழைச்சு கொள்றாங்க. அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து நினைச்சுறாங்க அவங்க வழிகாடு என்று புத்தகத்தை அடையாளம் காட்டுறாங்க. இப்படி அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா இவர்களை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் இவங்க எல்லாம் நினைச்சிருக்கிறாங்க. இவர்களை இந்த கூட்டத்தை அடையாளப்படுத்தி நினைச்சிருக்கிறாங்க காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுவாங்க. அதாவது அரபு மொழியை புறம் தள்ளிவிட்டு அரிஸ்டாட்டிலுடைய தத்துவத்தை பின்பற்றியின் விளைவாகத்தான் மக்கள் இன்னைக்கு நினைச்சு வழிகட்டு போனாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த கூட்டான வழிகட்டு போறதுக்கான காரணம் என்ன? குரான் சுன்னா அது அரபு மொழியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அரபு குரான் அல்ல இறக்கும்போது அரபுல இறக்கிருக்கிறான். அல்லாவுடைய தூதர் பேசிய மொழி அரபு தான். அப்ப இந்த மொழியை ஒருவர் தள்ளிவிட்டு இவங்க இந்த அரிஸ்டாட்டினுடைய கிரேக்க தத்துவத்தினுடைய விஷயங்களை கையில் எடுத்த விளைவுதான் இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு பித்ஆத் ஒரு வழிகேடு நினைச்சு உருவானுச்சு. அந்த வழிகேடு உருவானதுனாலதான் இவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க வழிகட்டு போனாங்க அப்படிங்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ஒரு கூற்றாக இருந்து கொண்டிருக்குது. அப்ப அன்பாளர்களே நான் புரிந்து கொள்ள அஸ்மா சிஃபாத்துடைய விஷயத்துல மாறுபட்டு அதுல இருந்து வெளியேறிய கூட்டங்கள் அந்த கூட்டங்கள்லாம் அப்ப இவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் தெரிந்திருக்க வேண்டுங்கிறதுக்காண்டுதான் இந்த பகுதி உங்களுக்கு நினைச்ச சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் வழிகட்ட பிரிவுகள் சொல்லி ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட் ஒரு பாட வகுப்பு நம்ம மனுஷனை வச்சு அல்லது இன்னைக்கு நிறைய இமாம்கள் அதை பற்றியான வகுப்புகள் நிறைய எடுத்திருக்கிறாங்க. யூடியூப்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா வழிகட்ட பிரிவுகளை குறித்து நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. நமக்கு என்ன அவசியம் இருக்கிறது சொல்ல முடியாது. நம்ம காலத்துல இந்த மாதிரியான குழப்பங்கள் நினைச்சலாம் ஏற்படலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு காலம் இருந்தாங்க இருள் சூழ்ந்த ஒரு குழப்பம் நினைச்சு அது என்ன குழப்பம் நம்மளால நினைச்ச முடியாது, கணிக்க முடியாது. எந்த குழப்பம் நம்மளால கணிக்க முடியாது. அப்படி வருகிற பொழுது நாம் என்ன செய்யணும்? அந்த குழப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நம்மிடத்தில் சரியான அக்கீதா இருக்க வேண்டும் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒருவர் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய ஆட்டுகளை எடுத்துக்கொண்டு நினைச்சுவாரு மலையினுடைய அடிவாரத்துல போய் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து அந்த அளவுக்கு குழப்பங்கள் நிகழ சொன்னாங்க. அது நம்ம இருக்கிற காலமா அல்லது நமக்கு பிறகுல காலமா நம்ம நினைச்சு கணிக்க முடியாது. சோ அதனால நாம் படிக்கிற பாடத்தை நாம் எந்த பாடத்தை படிக்கிறோமோ அந்த பாடத்தை சரியான முறையில படித்து நம்ம நினைச்சு விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இந்த மாதிரியான கூட்டத்தார்கள், இந்த மாதிரியான சிந்தனை உடையவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை அடையாளப்படுத்தி அவங்களை சமூகத்தை நம்மளுக்கு அடையாளப்படுத்த வேண்டும், அல்லது அவர்களை விட்டு நாம் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், அல்லது அவர்களை திருத்திக் கொள்வதற்கோ அல்லது அவங்க தவறான கொள்கைகள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறனால இதை நம்ம நினைச்சு தெளிவா படிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நிறைய புக்ஸுகள், வழிகாட்டு பிரிவுகள் சொல்லி தனி ஒரு புக்ஸுகளும் இருக்கிறது, வீடியோக்களும் இருக்குது, ஆடியோக்களும் இருக்குது, ஆர்டிக்கிளும் இருக்கிறது. படிங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நடத்திய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் நினைச்சு உங்களுக்கு குரூப்ல நினைச்சு டெக்ஸ்ட் அடிச்சுன்னா போட்டுறேன் இன்ஷா அல்லாஹ்.